சென்னையில் கடந்த 2011ஆம் ஆண்டு போக்குவரத்து சிக்னல்களில் சிசிடிவி கேமரா அமைத்து தருவதாக கூறி தனியார் நிறுவனம் ஒன்று 2,69 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக 8 ஆண்டுகள் கழித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் டெண்டர் வழங்கியதிலும் குளறுபடி இருப்பதால் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட உள்ளது. சென்னையில் உள்ள 40 சிக்னல்களில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் திட்டத்தை 12 மாதத்திற்குள் செயல்படுத்த லுக்மேன் எலக்ட்ரோ பிளாஸ்ட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு டெண்டர் மூலம் கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா அமைக்கும் பணிகள் தொடக்க நிலையில் இருந்தபோதே 3 தவணையாக 2,69 லட்சம் ரூபாய் அப்போதிருந்த உயர் காவல் அதிகாரி ஒருவரின் ஒப்புதலின் பேரில் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட தனியார் நிறுவனம் ஒரு சில இடங்களில் கேமராக்களை பொருத்திய நிலையில் கேமராக்களை கட்டுப்பாட்டு அறையுடன் அமைக்கும் பணியை மேற்கொள்ளாமல் கிடப்பில் போட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கடந்த 8 வருடத்தில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறைக்கு 7 கூடுதல் ஆணையர்கள் பொறுப்பில் இருந்தபோதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னை மழை வெள்ளம், வர்தா புயல் பாதிப்புகளில் கேமரா சேதமானதாக கூறி வந்த நிறுவனம் இதுவரை அந்த பணிகளையும் முடிக்கவில்லை. இந்த நிலையில்தான் 8 ஆண்டுகள் கழித்து போக்குவரத்து காவல்துறை கொடுத்த புகாரில் 420 மற்றும் 406 ஆகிய பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் லுக்மேன் பிளாஸ்ட் நிறுவனத்தின் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள லுக்மேன் நிறுவனம் சிசிடிவி திட்டத்தை முடிக்காமல் இருந்ததற்கு காவல்துறையினரே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை சென்னையில் மட்டும் 15 காவல் நிலையங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 300 காவல் நிலையங்களுக்கும் டிஜிபி அலுவலகத்தின் ஒப்புதலுடன் கண்காணிப்பு கேமரா அமைத்துக் கொடுக்க டெண்டர் எடுத்துள்ளதாக லுக்மேன் எலக்ட்ரோ பிளாஸ்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஸ்ரீதேவி தெரிவித்தார். 2011 வரைக்குமே போலீஸே they asked us to hold because of administrative reasons. 2014 we had completed the project, installation முடிஞ்சிடுச்சு. But administrative reasonsனால it was kept pending on their side. Only one question we have from our company. 2010ல கொடுத்த ஆர்டருக்கு 2019 வரைக்கும் why there was no action taken against us if we have not delivered. Deliver பண்ணலன்னா they could have taken action. Point number 2, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேமெண்ட்ஸ் வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறது இன்னொரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. பேமெண்ட் டெண்டர் பேஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டெண்டரில் எப்படி பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குன்னா பேஸ்ட் ஆன் யுவர் டெலிவரி அண்ட் யுவர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் தான் பேமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ்ட் மேனரில் எங்களுக்கு பேமெண்ட்ஸ் வந்திருக்கு அகேன்ஸ்ட் ஆர் மெட்டீரியல் டெலிவரி, இன்ஸ்டலேஷன், ஒர்க் டன். அரசு பணிக்கு டெண்டர் எடுத்தவர்கள் எந்த அளவிற்கு பணியை முடித்துள்ளார்களோ அந்த பணிக்கான செலவு தொகையை மட்டுமே வழங்க வேண்டும் என்ற விதி இருக்க அதனை மீறி சிசிடிவி அமைக்கும் பணிகளை முடிப்பதற்கு முன்னதாகவே 90% பணத்தை தனியார் நிறுவனத்துக்கு வழங்க ஒப்புதல் அளித்துவிட்டு மோசடி செய்துவிட்டதாக காவல்துறையினர் தவித்து நிற்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே டெண்டர் வழங்கியதிலும் முறைகேடு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறைக்கு மாற்ற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் சரவணகுமார்.